அன்பு சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமக்கு இறை வார்த்தை சிந்தனையாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் புனித மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 3 இறை வாக்கியங்கள் 22 30 முடிய. நல்ல விமர்சனங்களை வரவேற்போம், எதிர்மறை விமர்சனங்களை நம் வளர்ச்சிக்கு என்று எடுத்துக்கொள்வோம். பல்வேறு எதிர்வினைகள் வந்தாலும் தூய ஆவியின் அருள் உதவியால் எல்லாவற்றையும் துணிந்து நின்று இயேசு இரட்சகரின் மீட்பு செயலை வாழ்வாள் செயலால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். அவருக்கு கிடைத்த பரிசு இன்று நாம் நினைவு கூறும் புனித வின்சென்ட். எந்த ஒரு நற்பணியை செய்ய தொடங்கும் போது நமக்குள்ளேயும் மற்றும் வெளியே இருந்தும் பல இடர்பாடுகளை சந்திக்க நேரும். இருப்பினும் நோக்கம் நன்மையானதாக இருந்தால் துணிந்து செயல்பட நம் வல்லமை புத்தி போதாது. தூய ஆவியின் ஆற்றலும் மனதிடமும் தேவை. அவரன்றி நம்மால் எதுவும் செய்ய இயலாது. காரணம், அவரே நம்மில் செயலாற்றுபவர், நம்மை ஆற்றுப்படுத்துபவர், நம்மை வழி நடத்துபவர். எந்த ஒரு பணியும் முழுமை அடைய வேண்டுமானால் அது பல தடயங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் நிறைவு சுவை மிகுந்ததாக பலருக்கும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இயேசு தான் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே இருந்தார். அவர் சந்தித்த இடரல்கள், இலவசமாக வாங்கின ஏளன பேச்சுக்கள் ஏராளம். எனினும் தான் வந்த நோக்கத்தை கைவிடாது இறை தந்தையின் திருவுளத்தை கடைசி வரை நின்று ஜெயித்து காட்டியவர். இன்றும் மீட்பின் திட்டத்தில் நம்மோடு செயலாற்றி கொண்டு வருகிறார். அவரே நமக்கு முன்னோடியாக இருக்கும்போது புனித பவுல் கூறுவது போல, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற இறை வார்த்தையை நம் மனதிற்கு கவசமாக அணிந்து கொண்டு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாமாக முன்வந்து இறை மாட்சிக்காக மனமுவந்து செயல்படுவோம். சிந்திக்க, இறை பணியை செய்ய அழைக்கப்பட்டுள்ள நான் சபை வழியாக கொடுக்கப்பட்டுள்ள பணியை தளரா மனதுடன் செய்கின்றேனாம். நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்றேன் என்றால் என் உடன் வாழும் சகோதரிகள் வழியாக வெளிப்படும் நன்மைகளை ஏற்க முன் வருகின்றேனா? ஜெபிப்போம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன்.